இல்லாத விஷயங்கள்லாம் காதில் கேட்குதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று, யாருக்கும் தெரியாத காட்சிகள்லாம் அவங்களுக்கு தெரியறதாக அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், பிரமைகள் தோன்றும். ஸோ இது வந்து சித்த பிரமைன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா அதிப்பிறழ்வுன்னு சொல்லலாம், மனப்பிராந்தின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஹாலுசினேஷன் அவருக்கு இருக்குன்னு அவங்க தோழி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நாள்லலாம் இது அடையக்கூடிய மனநோய் கிடையாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த முற்றிய நிலையில் தான் இப்படி அடைஞ்சிருக்கும். வழக்கமாக இந்த மாதிரி சிசோஃபெரேனியா வந்து 30s 40s மனிதர்களுக்கு அதிகமாக வருதுன்னு நம்ம ஒரு டேட்டா வந்து கொடுக்குது, கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30s 40s வந்து நம்மளோட கெரியரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சவால்கள் இருக்கும், வாழ்க்கையில் இன்னும் பண்ண வேண்டிய அந்த அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும், மனிதர்களுக்கு நிறைய பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் காரணமாக ஏமாற்றங்கள் அந்த காலகட்டத்தில் வரும்பொழுது நம்மளால் அடைய முடியல அப்படிங்கும்போது, இன்னும் காலம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வரும்போது, இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல, இந்த இடத்த என்னால் அடைய முடியல, இவங்களுடைய அன்புக்கு நான் பாத்திரமாக இருக்க முடியல, இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு ஏதோ ஒரு புள்ளி அவங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கும்போது அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. ஸோ இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது முதல்ல வந்து ஒரு டிபெண்டாவோ வல்னரபிளாவோ யாரையோ வந்து ரொம்ப சார்ந்திருக்கக்கூடியவராகவோ, வாழ்க்கை மீது நிறைய எதிர்பார்ப்புகள் கொண்டவராகவோ, ஒரு கிளஸ்டர் சியில் கொஞ்சம் வீக்கரான பர்சனாலிட்டிஸ்னு சொல்லுவோம், அந்த கேட்டகரியில் இவர் இருந்திருப்பார். ஸோ நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது வேற ஒரு திரைப்பட பிரபலத்தினுடைய பேட்டி கூட பார்த்தேன், நடிகர் ஸ்ரீ குறித்து அவர் குறிப்பிடும் பொழுது, ரொம்ப ஒரு பூஞ்சை போன்ற மனசு, பூ போன்ற மனசு அவருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். ரொம்ப மென்மையான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்செட் ஆகக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருந்ததை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதை வச்சு பார்க்கும்போது அவர் கிளஸ்டர் சியில் இருந்திருக்கார். அவர் அதாவது ரொம்ப மென்மையான மனசுடையவராக, மற்றவர்கள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு அவர்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருந்திருக்காரு. ஸோ அது ஏமாற்றப்படும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்தது கிளஸ்டர் பியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ் வருது, அதுக்கப்புறம் ஹிஸ்டீரியானிக் பிஹேவியர்ஸ் வருது, நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கக்கூடிய பைபோலர் டிசார்டர்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவருக்கு பிறழ்வுகள் ஏற்பட்டிருக்கக்கூடும். ஸோ அதற்கு பிறகு தான் வந்து இந்த சிசோஃபெரேனியாவோ இல்லைன்னா அதை போலவே வந்து பேரனாய்டுன்னு சொல்லப்படும் ஒரு அதிதீவிர ஒரு மனநோய். ஸோ இந்த மாதிரி உச்சக்கட்ட நிலையை வந்து அவர் உடனடியாக அடைஞ்சிருக்க மாட்டார்.